நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் பூமாராணி. நான் எனர்ஜி ஹீலராக இருக்கேன். ஈமெயில்ஸ் சொல்கிற மெசேஜஸ், சனத்குமாரா கடவுள், முருகக் கடவுள், தமிழ் கடவுள், தெய்வம் சொல்லக்கூடிய மெசேஜஸ், எல்லா மெசேஜஸும் உங்களுக்கு கொடுக்குறதாகவே இருக்கேன். நான் கவுன்சிலிங்கும் பண்ணுறேன், டீச்சிங் பண்ணுறேன். ப்ளஸ் யாரெல்லாம் சரியாக படிக்க முடியலையோ, படிக்க முடியாத குழந்தைகளுக்கு ஹீலிங் பண்ணி உதவியும் செய்கிறேன். இது மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம், தியானம் பண்ணலாம். நமக்கான வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ, நம்ம எப்படி வெற்றியை ஈர்க்கிறது, வளமையை ஈர்க்கிறது, ஆரோக்கியத்தை சீக்கிரமாக கிடைக்கிறது, நமக்கு என்ன வேணும் லைஃப்பில், ரொம்ப சிம்பிள் இல்லையா? வாழ்க்கை ரொம்ப மிக எளிதானது. அப்போ ரொம்ப எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது, எப்படி வளமையாக இருக்கிறது, எப்படி ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக வச்சுக்கிறது, இதுதான் நமக்கான தேவை. அது எல்லாமே நமக்கு இந்த செய்திகள் மூலமாகவே கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மாசி மாதத்திற்கான மகர ராசி நேயர்களுக்கு நீங்கள் சரத்குமாரா என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள் யாராக பார்க்குறீங்களோ அவங்க ஒவ்வொன்று மெசேஜ் டைப் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னா, control your thought. What a person sows in the inner world, the person may harvest physically. உங்களுக்கு மிக அற்புதமான செய்தி வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய எண்ணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட எண்ணத்தை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு மெசேஜஸில் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதர்கள் எத்தனை எண்ணம் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? 60,000 எண்ணங்கள் உற்பத்தி பண்ணாங்க. அப்போது நம்ம எந்த மாதிரிலாம் யோசிக்கிறோமோ அதை மாதிரிலாம் தான் நம்ம வாழ்க்கை இருப்போம். நம்ம சிம்பிளாக ஒரு பழமொழி பார்க்கலாம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப நல்ல பாசிட்டிவாகவே யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக கண்டிப்பாக நடக்கும். வேண்டாதது யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நடக்கும். அப்போது அதை நீங்கள் வேண்டாததை யோசிக்காதீங்க, பாசிட்டிவாக எது இருக்கோ அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்க. உங்களோட எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா இப்போ ஃபேன்லாம் ஓடுது, ஃபேன் சுவிட்ச் போட்டோன்னே ஃபேன் ஓடுது இல்லையா? அதுக்கு ரெகுலேட்டர் வச்சுருக்காங்க. அப்போது இப்போ 5 வேணும்னா 5 அந்த ஸ்பீடில் ஓடும், 1 வச்சோம்னா 1 ஸ்பீடில் ஓடும். அப்போ அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்களையும் என்ன பண்ண முடியும், நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் போது நம்மளுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்க? இப்போ 60,000 எண்ணங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு, சராசரியும் ஒவ்வொரு மனுஷனும். இதில் நம்ம அளவுக்கு அதிகமாக இந்த ராசி மகர ராசி நேயர்கள் இன்னும் அதிகமாக யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிக்கும் போது புதுசாக ஒரு செய்தி கடவுள்கிட்ட இருந்து வருது, இல்லை மேலே யாராவது புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு புது பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஒரு புதுசாக ஒரு ஐடியா வரும் அப்படின்னா அதன் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்போ நமக்கு என்ன இருப்போம், அதற்கான பிளாக்கேஜ் தடைகள் இருக்கும். அப்போ நீங்கள் எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கிறோம், பாசிட்டிவாக இருக்கும்போது அதை நோக்கி நீங்கள் பயணப்படும் போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நிறைய எண்ணங்களை நான் உற்பத்தி பண்ண மாட்டேன், நான் பாசிட்டிவாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். சிம்பிளான வேர்ட்ஸ் சொல்லியிருக்கப்பா. ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஐ ஆம் சூப்பர், ஐ ஆம் ஜென்டில்மேன், ஐ ஆம் வாவ், ஐ ஆம் அமேசிங். உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் பாசிட்டிவாக தோணுதோ இது எல்லாமே சொல்லுங்கள். தானாகவே வெற்றி உங்களை சேரும். இந்த வாதம் முழுவதும் உங்களுக்கான செய்தி, நீங்கள் நிறைய ஜெயிக்க போகிறீங்க. உங்களோட எண்ணங்களை கட்டுப்படுத்துங்க. இந்த ராசி நேயர்கள் அனைவரும் ஓ அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.